கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39 2 வசனங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இருக்காது. பின்வாங்கி போவானேயானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பவுல் சொல்றாரு. எதுக்காக இந்த வார்த்தை சொல்றாருன்னா, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அதாவது இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. இரண்டாவது வருகை நடைபெறும், அப்பொழுது நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. அவர் கொஞ்சம் தாமதப்படுத்துறாரு, ஆனா வருவாரு. இப்ப சொல்றாருங்க, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாவே இருங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஆத்மா, உங்க மேல என்னுடைய ஆத்மா, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இருக்காதாம். நாம கெட்டு போகிறதுக்கு பின்வாங்குகிறவர்களா இராமல் நம்ம ஆத்மா ஈடேற, நம் விசுவாசம் ஈடேற நாம விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன இம்மானுவேலர் அறிவுரை சொல்றாரு அப்படின்னா, பின்வாங்கி போகிறவர்களை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. ஏங்க, ஒரு விஷயம் எனக்கு புரியல. என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப எல்லாருமே நல்லா இப்ப பைபிள் படிச்சு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்தவர்களா மாறினவங்களுக்கு தானே இந்த புத்திமதி எல்லாம் சொல்றீங்க. பைபிளே படிக்காதவங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாதவங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்பாதவங்க, மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பிளஸ்ஸிங்கா ஆசீர்வாதமா நல்லா தானே இருக்கிறாங்க. நீங்க நமக்கு மட்டும்தானே இந்த ஒரு விஷயம், நமக்கு மட்டும்தானே இவ்வளவு ஒரு பாடுகளும் வேதனைகளும் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றீங்களே விதவிதமா. இந்த பைபிள் சொல்றாரு, விசுவாசம் இம்மானுவேல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாருங்கிறத நீங்க நமக்குத்தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. மற்றவர்கள் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தானே இருக்குது, ஐஸ்வர்யமா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். நம்மளை பார்த்து கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஊழியக்காரரா இருக்கிற நம்மை பார்த்து ஒரு சிலர் கேட்பாங்க. திருச்சபைகளுக்குள்ளேயே பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, எல்லோருமே, அத்தனை பேருமே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான். ஒண்ணு புரிஞ்சுக்க, ஏங்க, பண்ணாத அயோக்கியத்தனம் பண்றாங்க, அவங்க பல கோடிக்கு சொந்தக்காரரா இருக்கிறாங்க. அது இந்த உலகத்திற்குண்டான வாழ்க்கை. அவர்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகாது, அவர்கள் மோட்சத்துக்கு போக முடியாது. அவர்களுடைய ஆத்மா இந்த பூமியோட செத்து போயிடும். அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாது. சரி, அப்ப நாம இந்த பூமியில வாழ்றப்ப இப்படியே தரித்திரமா தான் வாழணுமா அப்படின்னா இல்ல. தரித்திரம் வேறு, சமாதானமின்மை வேறு. கொஞ்சம் நமக்குள்ள இருந்தாலும், கொஞ்சம் நமக்கு கிடைச்சாலும் அதை வச்சு சந்தோஷமா வாழ்றோம் பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 4 வேளை சாப்பிடுவீங்களா? அவ்வளவுதான். 1000 கோடிக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் அவனுடைய சாப்பாட்டினுடைய அளவு ஒரு 800 கிராம்ல இருந்து 900 கிராம், அவ்வளவுதான் இருக்கும். தூக்கம் எவ்வளவு நேரம் தூங்குவாங்கிறீங்க? 1000 கோடிக்கு சொந்தக்காரன் எவ்வளவு நேரம் தூங்குவான்? தூக்கமே வராது அவனுக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லை, எங்க படுத்தாலும் தூங்குவோம். எல்லாரும் ஒரு நாளைக்கு மறிக்கத்தான் போறோம். அந்த மரண காலம் வரைக்கும் பசியார உணவு, களைப்பார தூக்கம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பாத்தீங்களா, அதுதான் கடவுள் கொடுக்கிற ஒரு பிளஸ்ஸிங்.
அதுக்காக தான் சொல்றாரு. நீங்க பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பொருளையும் சேமிச்சு வச்சுட்டு ராத்திரியில உங்களுடைய ஆத்மா போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நம்மளை உஷார்படுத்துறார். போதும் என்கிற மனதோட இருந்தோம்னாவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். நாம இந்த ஆகஸ்ட் ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாள்ல இருக்கிறோம். இந்த நாள்ல வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் நமக்கு இல்லை. நம்ம ஏதோ நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய வருஷத்துல 2026 ஆண்டுல ஏதோ ஒரு புதிய நன்மை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த 7வது மாசம் கடைசி நாள் வரைக்கும் எதுவும் நடக்கல. அப்ப 8வது மாசத்துல நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இல்லையா? இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த 7வது மாசத்து கடைசி நாள் வரைக்கும் உணவுக்கு குறைவில்லாம, உடைக்கு குறைவில்லாம, உறக்கத்திற்கு குறைவில்லாம, சமாதானத்துக்கு குறைவில்லாம ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்த பாத்தீங்களா? அது கடவுள் கொடுத்தது. நீங்க விசுவாசத்தோட இருங்க. நிச்சயமா இந்த வருஷ கடைசிக்குள்ள நீங்க ஆரம்பத்துல ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அதான் விசுவாசம். முழு நம்பிக்கையோட இருங்க. என்ன கொடுத்தாரு தெரியுமா? கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நீங்க மத்தேயு 7:7 தான் இந்த வருடத்தின் முதல் நாள் வாக்கு தத்தமா கர்த்தர் கொடுத்தார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நிச்சயமா இந்த வருடத்துல நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதுல மாற்றமே இல்லை. முழு நம்பிக்கையோட இருங்க, முழு விசுவாசத்தோட இருங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. அதைத்தான் இங்க சொல்றார் பவுல். நீங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களா இருந்தீர்களானால் என் ஆத்துமா உங்கள் மீது பிரியமா இருக்காதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, பரலோகத்திற்கு உண்டான வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய விசுவாசம் குறைவில்லாம, நம்முடைய விசுவாசம் ஆணித்தரமா இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்வார். நாம் எதை கேட்கிறோமோ அதை நமக்கு கிடைக்க செய்வார். அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும், நமக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை வராததா இருக்கணும், நாம யாரையும் நமக்கு அந்த காரியம் நடக்கிறதுனால வேற யாருக்கும் பாதிப்பு வராம இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றும். வேறொருத்தனோட புடிங்கி நமக்கு தரமாட்டார். நமக்கென்று ஒன்றை உருவாக்கி தான் தருவாரே தவிர வேறொருத்தங்கிட்ட நமக்கு புடிங்கி தரும். ஆதாமுக்குள்ள இருந்து ஒன்றை உருவாக்கித்தான் அவனுக்கு மனைவியா கொடுத்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி தான் கொடுப்பார். அப்ப நமக்கு அது சரியானதா, நாம் அதை பெற்றுக்கொண்டால் நாம் சரியான வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த அந்த நிலையை உணர்ந்துதான் கர்த்தர் நமக்கு தருவார். நீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்கன்னா அது சரியானது, கண்டிப்பா தருவார். திருமண காரியங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். வீடு வாங்குறதுக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். எல்லாமே, அதாவது நம்முடைய தேவை என்னவோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார். எப்போ? விசுவாசத்துல நம்ம ஆணித்தரமா இருக்கிறப்போ. பின் வாங்கிட்டோம்னு வைங்களேன், ஆமா இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா ஒண்ணும் நடந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போறோம்னு வைங்களேன், நம்ம மேல அவர் பிரியப்பட மாட்டார். அப்ப நம்ம விசுவாசத்துல ஆணித்தரமா இருப்போம். நாம அன்றாடம் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்காக நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்க வேலைக்கு போறீங்க, ஒரு பக்கம் கூலி வேலைக்கு போறீங்க, போயிட்டே இருங்க. ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்யறேன்னு சொல்லியிருக்காருங்கிறதுக்காக வீட்டுல முடங்கி கிடக்காதீங்க. உங்களுடைய பணியை சிறப்பா நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏற்ற காலம் வரும், கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். சோம்பேறிகளை விரும்புறதில்ல, வேலைக்கு போகாதவங்களை ஆண்டவர் விரும்புறதில்ல, விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்களே ஆண்டவர் விரும்புறதில்ல. நாம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையில முழுமையா நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதற்கான கூலியையும் கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். அதற்கப்புறம் நாம என்ன வேண்டுதல் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாய் ஆராய்ந்து ஏற்ற சூழ்நிலையில நமக்கு கொடுப்பார்.
குழந்தை பிறந்துருது. பிறந்த உடனே அதை டாக்டர்னு சொல்றோம். உடனே அது டாக்டர் ஆயிருமா? ஆகாது. அதுக்கென்று ஒரு காலகட்டம் இருக்கு, அதுக்கென்று ஒரு படிப்பு இருக்கு, அதுக்கென்று ஒரு தகுதி இருக்கு. அப்ப அந்த குழந்தையை நாம தகுதிப்படுத்தணும். படுத்தினாதான் அந்த ஏற்ற காலத்துல அது மருத்துவரா வரும். இன்ஜினியர்னு சொல்றோம், அதற்கு ஒரு காலம் இருக்கு. அந்த ஏற்ற காலத்துலதான் அந்த குழந்தை என்ஜினியரா மாறும். அதற்கான வளர்ச்சி வேணும், அதுக்கான ஞானம் வேணும், அதற்கான படிப்பு வேணும். இவ்வளவு இருந்தா தான் அந்த தகுதி அடைய முடியும். ஆனா இங்கே ஆண்டவர் அத்தனை விதமான டிமாண்ட நமக்கு வைக்கல. அவர் என்ன விரும்புறாருன்னா நம்பிக்கை, விசுவாசம். நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமா நான் உங்களுக்கு செய்வேங்கிற. நீங்க நம்பிக்கையை விட்டு பின்வாங்கி போகாதீங்க, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. முழு நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஏன்னா பின்வாங்கி போனவர்களை அவர் விரும்புறதே கிடையாது. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இருக்கோம். நம்ம எல்லாமே பின்வாங்கி போய் நமக்கு கிடைக்க போறதை நம்ம ஏன் கெடுத்துக்கணும்? அன்றாட பிழைப்பு ஓடிட்டு இருக்கு, டெய்லி நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம், தினமும் வேலைக்கு போறோம், தினமும் கூலி கிடைக்குது, அதற்கான சம்பளம் கிடைக்குது, உணவு உடை இருக்கிற இடம் நமக்கு இருக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம அது இல்லாம ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம். அதை ஏன் நமக்கு எடுத்துக்கணும்? நம்பிக்கையோட இருங்க. இந்த தினமும் நமக்கு கொடுக்கிற அந்த கூலிக்காக, வேலைக்காக, சம்பளத்துக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். புதியதொரு வேண்டுதலை நம்ம வேண்டிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கையோடவே இருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றிய தீர்வார். 100% நான் சொல்றேன், நிறைவேற்றிய தீர்வார். நீங்க கேட்கறதோட மட்டும் நிறுத்திங்க, அது மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமா உங்களுக்கு தருவார். அன்பானவர்களே, அநேகர் பெற்றுக்கொண்டார். வேதத்தை வாசிக்கிறப்போ அநேகர் பெற்றுக்கொண்டார். சரி, அவங்கெல்லாம் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால அதையெல்லாம் அவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, இப்போ நடைமுறையில உண்டா அப்படின்னா நிச்சயமா உண்டு. எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். அந்த சாட்சியில நானும் ஒருத்தன். நீங்க இந்த காணொலியை பதிவிடுறதுனால நான் ஏதாவது சம்பாதிக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா ₹1 கூட நான் இதுல சம்பாதிக்கிறது இல்லை. எனக்கு கிடைக்கல, யாரும் கொடுக்கல. காணிக்கையோ மற்ற நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்டோ யாரும் கொடுக்கல. ஆனாலும் இந்த ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா இந்த ஊழியம் நம்ம தலையில் விழுந்த கடமை. இதையெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிட்டே வருவார். என்னுடைய மகன் ஊழியத்துல இத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு எனக்கு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் அந்த விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. என்ன ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் சொந்தமா போய் முயற்சி பண்ணி என்னுடைய சொந்த உழைப்புல இப்படி காணொலியை பதிவிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே வருமானம் இல்லையே அப்படின்னு நான் நினைக்கல. என்னுடைய கூலி அவரை சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் இருக்கு, அந்த நாள்ல என்னுடைய தேவை அறிஞ்சு அந்த நாள்ல அந்த கூலி எனக்கு தருவார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, முழு நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும், உங்களுடைய காரியங்களை அவர் நன்மையானதாய் முடிச்சு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை விட்டு விலகிறாதீங்க, விசுவாசத்தை விட்டு விலகி கெட்டு போயிடாதீங்க. சரியா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி கெட்டு போகாமல், விசுவாசத்திலே முழு நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசத்திலே முழுமையாய் நாங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாமல் விசுவாசத்திலே முழுமையாய் எங்களை அர்ப்பணித்து உண்மையே நம்பிக்கொண்டு இருந்து உம்முடைய ஆத்மாவுக்கு நாங்கள் பிரியமானவர்களாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டு. எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய எல்லா குறைகளையும் நீர் நிறைவாக்கி எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து நாங்களும் இந்த உலகத்துல சமாதானத்தோடு வாழ நீங்க கிருபை பாராட்டு. உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சியுள்ளவர்களாக வாழ நீங்க கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.